மருதாணி ஹேர் டை அப்ளை பண்ணா எனக்கு ரொம்ப நாளைக்கு முடி கருமையாவே இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மருதாணி அப்ளை பண்ணும்போது எனக்கு ப்ரௌன் கலரா தான் கிடைக்குது, பிளாக் கலர் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் சொல்றாங்க. நான் இப்ப செய்ய போற மெத்தட்ல மருதாணியை வச்சு நீங்க ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு 100% சொல்யூஷன் கொடுக்கும். கருமையான முடிகள் ஒரு மாசத்துக்கு அப்படியே கருமையாவே இருக்குங்க. மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணா போதும். முடி நல்லா சில்கியா, நல்லா கருகருன்னு, நீளமா, அடர்த்தியா வளரும். இந்த ஹேர் டையில நம்ம சேர்க்கிற பொருட்கள் எல்லாமே நேச்சுரல் அப்படின்றதுனால ஹேர் க்ரோத்தும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்கும். அதே மாதிரி ஹேர்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே இந்த ஹேர் டை அதை சரி பண்ணி கொடுத்துரும். கண்ட கண்ட கெமிக்கல் ஹேர் டை பக்கம் போகாம இந்த மாதிரி நல்ல ஒரு கருமையான ஹேர் டைய ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும்போது முடி கொட்டுற பிரச்சனை கூட நின்றுடுங்க. மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதுல 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊத்துன இந்த 2 டம்ளர் தண்ணி நல்லா சுண்டி 1 டம்ளருக்கு கீழே வரணும். இந்த தண்ணியில நம்ம ஒரு 3 பொருட்கள் சேர்க்க போறோம். அந்த 3 பொருட்களுமே நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒரு 3 ரூபாய் காஃபி தூள், ப்ரூ காஃபி தூள் நான் சேர்த்துக்கிறேன். உங்க வீட்டுல என்ன இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல 2 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த காஃபி தூளும் டீ தூளும் இந்த ஹேர் டைல என்ன நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, முடியை நல்லா கருமையா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இந்த கருமையான முடிகளை ரொம்ப நாளைக்கு கருமையா வச்சிருக்கிறதுக்கும் இந்த 2 பவுடருமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டீ பவுடரும் காஃபி பவுடரும். அதாவது நான் சொல்றதுன்னா, இந்த ஹேர் டை இந்த காஃபி தூளும் டீ தூளும் சேர்க்கறதுனால முடிக்கு ஒரு நிறமியா செயல்பட்டு முடியை நல்லா கருகருன்னு நீளமா அடர்த்தியா வளர வைக்கும். அடுத்து இதுல நம்ம ஒரு பொருள் சேர்க்க போறோம். அதுதான் கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகத்தை நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் வறுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் நான் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா சிம்முலயே வச்சு நல்லா சுண்ட வச்சுக்கோங்க. நம்ம ஊத்துல 2 டம்ளர் தண்ணி நல்லா 1 டம்ளரா ஆகணும். அது வரைக்கும் நல்லா சுண்டி வரட்டும். இந்த டிகாஷனை வச்சு நம்ம மருதாணி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளுடைய ஹேருக்கு நல்லா கருகருன்னு கலர் கிடைக்கும். ப்ரௌன் கலர் வரவே வராதுங்க. இப்ப பாருங்க, நம்ம ஊத்துறது நல்லா சிம்ல வச்சு கொதிச்சு நல்லா ஒரு திக்கான டிகாஷன் கிடைச்சிருக்கு. இதை அப்படியே விட்டுடுங்க, ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு அயன் கடாயில வடிகட்டிக்கோங்க. இந்த ஹேர் டைய கண்டிப்பா நீங்க இரும்பு கடாயில தான் செய்யணும். நல்லா அழுத்தி அழுத்தி ஃபுல் டிகாஷனையும் எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஒரு ஹேர் டை டிகாஷன் கிடைச்சிருக்கு. இந்த டிகாஷனை வச்சுதான் நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த மருதாணி ஹேர் டை நம்மளுடைய வெள்ளை முடிகளை ப்ரௌன் ஆக்காது, கண்டிப்பா கருமையாதான் ஆக்குங்க. மருதாணியோட இன்னும் பொருட்கள் சேர்க்கறதுனால எல்லா பிரச்சனைகளுமே இந்த ஹேருக்கு இருந்துச்சுன்னா போயிடும். இப்ப நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பிடி அளவு மருதாணி சேர்த்துக்கோங்க. மருதாணி நல்லா முடிஞ்ச வரைக்கும் நல்லா பச்சை பசேர்னு எடுத்துக்கோங்க. இது நான் முத நாள் பறிச்சு வச்சதுனால கொஞ்சம் லைட்டா வாடி இருக்கு. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு 10-12 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. மருதாணி நம்மளோட முடிகளை நல்லா கருமையாக்கி கொடுக்கும். செம்பருத்தி பூ நம்மளுடைய முடியை நல்லா சில்கியா ஷைனிங்கா ஆக்கி கொடுக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சோம் இல்லையா டீ டிகாஷன், அதை இதுல ஃபுல்லா சேர்த்துட்டு நீங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ பாருங்க, என்ன கலர்ல அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. மறுபடியும் அந்த இரும்பு கடாயிலேயே நம்ம அரைச்சிட்டு வந்ததை சேர்த்துருங்க. இப்போ பாருங்க, நல்ல ஒரு கரும் பச்சை கலர்ல நம்மளுக்கு கிடைச்சிருக்கா ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டைய நம்ம இன்னும் பதமா செய்து எடுத்துக்க போறோம். இந்த ஹேர் டைய நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். வெள்ளை முடிகள் எப்பயுமே கருகருன்னே இருக்குங்க. இப்போ இதுல நான் சேர்க்கிற அடுத்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அவுரி பொடிங்க.
அவுரி பொடி நம்ம மருதாணி சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடி அளவு சேர்த்தோம் இல்லையா, இதுல 4ல இருந்து 5 டீஸ்பூன் அளவு கூட நீங்க அவுரி பொடி சேர்த்துக்கலாம். அவுரி பொடி நம்மளுடைய முடிகளை வந்து நல்லா கருகருன்னு வச்சிருக்கும். இங்கிலீஷ்ல வந்து இதை இண்டிகோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இதை நல்லா கட்டிகள்லாம் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ இதை நம்ம வந்து ஓவர் நைட் கண்டிப்பா வைக்கணுங்க. ஓவர் நைட் வைக்கும் போது இதோட கலர் வந்து நல்ல பிளாக் கலரா சேஞ்ச் ஆகி வரும். இப்ப பாருங்க, கரும் பச்சை கலர்ல தான் இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா வந்து டார்க் கலர்ல மாறி வரும். இந்த அவுரி பொடியை நம்ம சேர்க்கறதுனால எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரவே வராதுங்க. இச்சிங் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க கொஞ்சம் லைட்டா வந்து சூடு பண்ணிட்டு கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு ஓவர் நைட் வச்சாச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் பாருங்க, நம்ம என்ன கலர்ல வச்சோம், கிரீன் கலர்ல வச்சோம் இல்லையா, கரும் பச்சை நிறத்துல வச்சது நல்ல கருன்னு நம்மளுக்கு ஒரு ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டைய நம்ம எப்படி அப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் டைய வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த ஹேர் டைய அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹேரை வந்து நல்லா சுத்தப்படுத்திடணும். ஹேர் மட்டும் இல்லைங்க, ஸ்கேல்ப்ல கூட கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கோ அழுக்கோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் டை வந்து தலையில ஒட்டாது, முடியிலையும் ஒட்டாது. ஸோ அதனால நீங்க முடியை வந்து நல்லா ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. கெமிக்கல் ஷாம்பெல்லாம் தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. வீட்டிலையே நீங்க ஷாம்பு ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா சீகக்காய் போட்டு ஹேரை வாஷ் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல நேச்சுரலான ஷாம்பு ப்ரிப்பேர் பண்றதையும் நம்ம கிட்ட இருக்கிற கெமிக்கல் ஷாம்பை நேச்சுரலா மாத்தி எப்படி நம்ம ஹேர்ல யூஸ் பண்றது அப்படிங்கிறதும் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். பாருங்க எவ்வளோ அழகா நம்மளுக்கு ஹேர் டை கருகருன்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம தலையை வந்து நல்லா வந்து ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கிறோம். ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரமும் இருக்க வேண்டாம். அந்த மாதிரி நல்லா ஈரம் இல்லாமல் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க. ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து ஸ்கேல்ப்பும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா இதுல நம்ம வந்து செம்பருத்தி மருதாணி எல்லாம் சேர்க்கறதுனால இது எல்லாமே ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருன்னு மாறி இருக்குங்க. இந்த ஹேர் டைய நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலே போதும். மாசம் முழுக்கவுமே முடி வந்து கருன்னு இருக்கும், கருப்பு போகவே போகாதுங்க. இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு நீங்க நார்மல் வாட்டர் வச்சு ஹேரை வாஷ் பண்ணிக்கோங்க. மறுபடி நீங்க ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்க ஒரு 3 நாளைக்கு எந்த விதமான எண்ணெயோ இல்லை மறுபடி தலை குளிக்கிறதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேர் டே ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி அதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, முடி வந்து கொத்து கொத்தா கொட்டுது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனா இந்த ஒரு ஹேர் டேயும் நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் டே ஆயில் வந்து நம்மளோட சேனல்ல நிறையவே போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்க. தேங்க்யூ.